ஆனழகன் வினோத்குமார் அப்படிதான் சொல்லணுமா? தலைவர் வச்ச பேரு. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் கூலியில் வேற பண்ணியிருக்கேன், நான் 5 சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் கை குத்துருப்பனா கூட தெரில சாரு கிட்டலாம். நான் யாரும் கார்லேருந்து இறங்கினாரு, உடம்பு தொட்டாரு. போ என்னடா இப்படிங்கிற கரும்பு மாரி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. எனக்கு இவங்களாம் உடம்பு தொடும்போது எனக்கு இன்னும் உச்சத்துக்கு போயிட்டு நான் தூய்மை பணியாளர் தான் செய்யணும். சூப்பர்ரா. ஒரு டைரக்டர் கூட பேர் சொல்லி கூட மாட்டாங்க. உன் பேர் என்னடா கேட்டார், மெண்டிஸ் சார் அப்படின்னு. பேர் ஆனாலுங்கண்ணா அப்படின்னு கூட ஆரம்பிச்சு 5 மணிக்கு கால் சீட்னா 4:30 மணிக்கெலாம் வருவார். யார் வந்து அந்த கால் மேலே கால் போகிறது கிடையாது. பணிவாக உட்காந்துருப்பார், இந்த கையை இப்படி வச்சு தியானம் பண்ணிகிட்டே இருப்பார். யார் இந்த வினோத்குமார்? எனக்கும் படிப்பு கிடையாது. எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன். நான் காஸ்மோ கிளப்பில் வேலை செஞ்சுருக்கேன், ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சுக்கிறேன், பாத்ரூம் கழுவிக்கிறேன். எல்லாம் கேவலமாக ஒரு மாதிரி குப்பைக்காரன்னுவாங்க. வேட்டையன் பண்ண அவர் கூட ஒரு ஃபஸ்ட்டு அதில் ஒரு எல்லோ கலர் ஷர்ட் போட்டு அந்த சப்பைக்கில் ஒரு ஃபைட் நடக்கும். ஓகே ஓகே. லியோவில் அர்ஜுன் சார் வருவார் தெரியுங்களா? அப்போ கேட்டு திறப்போம் போயிட்டு எத்தோடனே வந்தால் அம்மீன் போயிடுவோம். அப்போ வாட்டர் மேன் வந்தார்ல இப்படின்ட்டு வேஸ்ட்டு. ஸோ ரெண்டுமே எப்படி பார்க்குறீங்க இங்கேருந்து இங்கே வந்தது? இதுக்கு ரெண்டுமே வந்தது காரணமே நம்ம தூய்மை பணியாளர் வேலை தானே. வணக்கம். வணக்கண்ணே. ஆனழகன் வினோத்குமார் அப்படிதான் சொல்லணுமா? தலைவர் வச்ச பேரு. ஓகே. ஆக்சுவலா அவரை நான் பாப்பானா கூட தெரியல. சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூப்பிட்டு பேசினார். ஆமாண்ணே. அது எப்படி நடந்தது? நேரம் ஷார்ட் வச்சிட்டாங்க, ஒரு பேகு ஒரு இது அதெல்லாம் சொல்லக்கூடாது, அது படத்தில் பார்த்துங்க. எல்லாமே வச்சுட்டேன், சீவ்லெஸ் போட்டு நின்றுருக்கேன். நேரம் கார்லேருந்து இறங்கினாரு, வந்தார் சாரு, உடம்பு தொட்டாரு. போ என்னடா இப்படிங்கிற கரும்பு மாரி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. எனக்கு இவங்களாம் உடம்பு தொடும்போது எனக்கு இன்னும் உச்சத்துக்கு போயிட்டு நான் ஃபீலிங் எங்கேயோ போயிடுச்சு எனக்கு. ஏன்னா தெய்வம் மாரி ஒரு கை வந்து மேலே படுதுன்னா அது பெரிய கிஃப்ட் தானே நம்மளுக்கெல்லாம். அந்த கையெல்லாம் நான் தொற்றுப்பு கூட மாட்டேமான்னு தெரில, நான் கை குத்துருப்பேனா கூட தெரில. சாரு கிட்டலாம் வணக்கம் தான் வைப்பேன், அவரும் வணக்கம் வைப்பார் சார் எப்பவும். அதான் அந்த ஃபைட் சீன்லலாம் இப்போ வந்து என்னை தொட்டு பார்க்கும்போது எனக்கு என் தாய் தகப்பன் கூட மீறி இன்னும் ஒரு கடவுள் கிஃப்டத்தில் ஒன்று வருதுன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அவர் சாருக்கிட்ட. என்னை பார்த்தோன்னே பார்த்துட்டே இருந்தார், இப்படியே பார்த்துட்டு இருப்பார். உன் பேர் என்னடா கேட்டார், மெண்டிஸ் சார் அப்படின்னேன். அப்படி பேசிகிட்டே இருந்தார். உன் பேர் ஆனாலுங்கண்ணா அப்படின்னு கூட ஆரம்பிச்சு பர்சனை கிட்ட போயிட்டு அடிக்கடி அழுவேன். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் சூப்பர் ஸ்டார் வாயிலேயே வந்து ஒரு ஆனாலுங்கன்னு போயிட்டாங்கண்ணா. அழகானா என்னன்னு தெரில, அந்த அழகான ஒரு பொண்ணு விட்டு போயிடுச்சு. ஆனாலுங்கன்னு சொல்கிறாங்க, லவ் பண்ணுற பொண்ணு. அதெல்லாம் நான் விட்டேன். உச்சத்தில் இருக்கமே, அது போதும் அதே நினச்சிக்கின்னு. இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்களே சொன்னீங்க நிறைய பேர் வந்து இந்த குப்பைக்காரன்லாம் நம்மளை சொல்லிடுவாங்களா, நம்ம ஒதுக்கி இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னும் போது நான் சார்கிட்டே சொல்லியிருக்கேன் அந்த வேலையை பற்றிலாம். சார் இந்த தூய்மை பணியாளர் தான் செய்யணும். சூப்பர்ரா, இந்த வேலையில் இப்படி இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லு. தமிழ் சினிமாவோட ஒரு மிகச்சிறந்த ஆணழகன்றது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தான். ஆமாம். அவரே கூப்பிட்டு வந்து ஆணழகன் அப்படின்னு உங்களை அப்படிதான் வரும்போதும் போகும்போது அப்படிதான் கூப்பிடுவாங்க. பேர் சொல்லி கொடுக்க மாட்டாரு, ஆணழகன் வணக்கம் வைப்பாரு. சார் வணக்கம் சார், சாப்பிட்டீங்களா சார்? நான் சாப்பிட்டேன்னு. ஓகே, ரொம்ப ஜாலியாக பேசுவார். ஓகே. நம்ம கோடாங்கி அண்ணனை வந்து இன்டர்வியூ எடுக்கும் போது அவர் தான் சொன்னாரு, அப்படி வந்து கூப்பிட்டு பிடிச்சிட்டு செம்மையா இருக்கு 6 பேக்ஸா 8 பேக்ஸா என்ன ஏதுன்னுலாம் விசாரிச்சுட்டு ஆணழகன் தான் கூப்பிடுவார் அப்படின்னு நீங்க ரூமுக்கு போய் அவர்கிட்ட அழுவீங்க. ஆமாண்ணே, பெரிய இது இல்லைண்ணா, அதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் ஓகே. எப்படி இது இருக்கும் இல்லையோ, நம்ம ஒருத்தவங்க பேர் சொல்லி கூப்பிடுறது கூட ஒரு டைரக்டர் கூட பேர் சொல்லி கூட மாட்டாங்க. இப்போ அவர் ஆனாலுக்குன்னு ஒரு பேர் சொல்லி கூப்பிட்றாருன்னா பெரிய விஷயம் தானே. ஓகே ஓகே. பூஸ்ட் குத்த மாதிரி ஆகிடும் உடம்புலாம் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. சூப்பர். இப்போ சூப்பர் ஸ்டாரோட உங்களுக்கு காம்பினேஷன் ஷாட்ஸ் இருக்கும்ல, நடிச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இப்படி நம்ம பார்த்து எவ்வளோ வியந்திருப்போம் படங்கள்ல தியேட்டர்லாம் பார்த்து, இன்னைக்கு அவரோட நடிக்கிறீங்க. ஆமாம், அதெல்லாம் பெரிய கடவுள் பொறுத்த ஒரு கிஃப்ட் தானே நம்மளுக்கு. பெரிய விஷயம் தான். பக்கத்தில் வச்சிருவாங்க. அப்போல்லாம் எனக்கு கை கால் ஒதுரும். அப்படியே நல்லா ஸ்டார் பக்கத்தில் நிற்கிறோமா இல்லை ஒரு பொம்மை எங்கெல்லாம் நிற்கிறோமா அப்படின்னு ஒரு கற்பனையில் போயிட்டு இருக்கும். சரி பண்ணி ஆகணும். ஆனால் அவர் என்கரேஜ் பண்ணுவார், பைடாதீங்க. எல்லாரும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதேமாதிரி டப்பாக டைலாக் பேசினாலும் திருப்பி பண்ண வைப்பார். சில ஆயிலெலாம் என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க, கேரவன் போயிடுவாங்க. அவங்க கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்ட பேருக்கு வந்து சொல்லுப்பான வந்து பார்க்குறேன் பணம் அந்தமாரிலாம் கிடையாது, நின்றுட்டே இருப்பார். நம்ம கை கால் வலிக்குதோ இல்லையோ, அவர் கை கால் வலிக்குதான்னு சாருக்கு தெரியாது. அவ்வளோ கம்பீரமாக நிற்பார். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என்கரேஜ் பண்ணுவார், பண்ணுப்பா உன்னால் முடியும்பா அப்படி தூக்கி விடுவார். ஓகே. அவர் தானே அவருக்கு நிறைய கம்ஃபர்டபுளாக வச்சுக்குவாரு கூட நடிக்கிறவங்கள. புது ஆர்டிஸ்ட்லாம் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேசுவார், வீடை பற்றி கேட்பாரு. இதெல்லாம் நடந்ததா? நிறைய பேசியிருக்காருண்ணே. அதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. அவர் எல்லாமே கொஞ்சம் அதான் பதிலுக்கு சொல்லிகிட்டே இருப்பார். ஓகே. நீ நல்லா பண்ணு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார்.
இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, நம்ம வந்து வெளியில இருந்து சூப்பர் ஸ்டார் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். லைவாக பார்க்கும்போது நீங்கள் எதுவும் கற்றுக்கிட்டீங்களா அவர்கிட்ட இருந்து? சொல்கிறது 1000 சொல்லுவாங்கண்ணே, பழகி பார்த்தா தானே தெரியும் எல்லாருமே. நிறைய விஷயம் என்ன கற்றுக்கணும்னா, அவர்கிட்ட டைமிங் கற்றுக்கிட்டேன். ஓகே. அதுவும் இந்த பணிவு கற்றுக்கிட்டேன். யாரும் வந்து அந்த கால் மேலே கால் போகிறது கிடையாது. ம். பணிவாக உட்காந்துருப்பாரு, இந்த கையை இப்படி வச்சு தியானம் பண்ணிகிட்டே இருப்பார். இல்லைன்னா ஒரு புக்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருப்பாரு. அதெல்லாம் கேட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் அவரை. ஓகே. நடிக்கும் போது எப்படி இருந்தது? அதெல்லாம் பயங்கர. நான் அவரை பற்றி சொல்லவே தெரியல. லைவாக பார்ப்போம்ல. ஜாம்பவான் அவரெல்லாம் என்னன்னா ஒரு டைலாக் யாரா டைரக்டர் சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த டைலாக்கே டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாருங்க. அதெல்லாம் நிறைய கேட்ச் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. ஓகே. வேட்டையன் பண்ண அவர் கூட ஒரு ஃபஸ்ட்டு சீனு. ஓகே. அதுனா அன்பரிவி மாஸ்டர், அவர் கோரியோகிராஃபர். ஒரு 10 பேரில் ஒரு 5 பேராக இட்டு போனார். அதில் ஒரு எல்லோ கலர் ஷர்ட் போட்டு அந்த சப்பைக்கில் ஒரு ஃபைட் நடக்கும். ஓகே. ஓகே. அதில் இப்போ ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க. அப்போ தான் நல்லா ரசித்து பார்த்தேன். இவருக்குள்ளே இன்னும் கேரக்டராக பண்ணணுன்னு ஒரு கேட்டகிரி கிடைக்குமான்னு அப்படி எதிர்பார்த்து தான் நம்ம ஜெயிலர் 2. அவர் கூட ஒரு 3 பேரில் ஒருத்தராக இருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. ஒரு கேரக்டர் கட்சி இருக்குன்னா கடவுள் புண்ணியத்தில் நல்ல விஷயம் தான் எனக்கு. ஏன்னா அவருக்கு தலைவர் கூட பண்ணு அவரே ஒரு ஆணவர்களும் கூப்பிட்றாருன்னா பெரிய விஷயம். அது கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். அதெல்லாம் அதை பற்றி தான் நம்ம பேசணும். எப்படி பார்த்தாரு? நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன்றீங்க. அப்போ எந்த பேச்சுவார்த்தை அப்படிலாம் இல்லை? அப்போ வந்து அவ்வளோ பேச மாட்டாருண்ணே. அவர் வந்து ஷேரில் உட்கார ஒரு தியானம் மாரி பண்ணியிருப்பார், புக்ஸ் படிச்சுட்டு இருப்பார். அப்போ ஃபைட்டில் நிறைய பேர்கிட்ட அவ்வளோ பேச மாட்டார் அவர். ஓகே. ஒர்க்கை பார்த்துட்டும் பார்ப்பாரு. ஆனால் நிறைய பேர் ரசிப்பார், யார் என்ன பண்ணுறாருன்ட்டு. அந்த கேட்டகரி அவர் கண்ணு எங்கெங்கே ஓடுதுன்னு நம்மளுக்கு தெரியுது. அவரை நான் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். ஸோ இவ்வளோ வயசுலேயே இவ்வளோ இதுவாக இருக்காரு இவர், இன்னும் சுறுசுறுப்பாக இருக்காரு எப்படின்ட்டு. ஓகே. அவர் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கு, அவர் வர டைமிங்கு 5 மணிக்கு கால் சீட்னா 4:30 மணிக்கெலாம் வருவார். அதுதான் இன்ன வரைக்கும் அவர் உழைச்சிட்டு இன்னும் மேலே இருக்கார். ஓகே. அதுதான் அவர்கிட்ட பிடிச்சது. நைஸ். படம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஜெயிலர் வந்திருக்கு, இதை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் வந்து யார் இந்த வினோத்குமார்? நான் ஃபஸ்ட்டு ஃபிஷ் கட்டராக இருந்தேனே. அந்த வேலையில் நிறைய எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன். நான் காஸ்மோ கிளப்பில் வேலை செஞ்சுருக்கேன், ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சுக்கிறேன், பாத்ரூம் கழுவிக்கிறேன், எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன். இப்போது அந்த சரௌண்டிங்கில் ஃபுல்லாக குடியாகி போச்சு. குடியால் வேலைக்கு என்ன பண்ணு, தூய்மை பணியாளர் வேலைக்கு போயிருந்தேன். ஏன்னா ஆக்சுவலாக என் தங்கச்சி தான் அந்த வேலைக்கு போயிருந்தாங்க. ஆக்சுவலாக அது தூய்மை பணியாளர் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் கேவலமாக ஒரு மாதிரி குப்பைக்காரன்னுவாங்க. அந்த வேலைக்கு போயிருந்தேன். என் தங்கச்சி முன்னாடி வயசுக்கு வந்த பொண்ணை போது நம்ம ஏன் போகக்கூடாதுன்னு அந்த வேலைக்கு போனேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒரு நாள் உன்னை கோபுரத்தில் உட்கார வைக்கண்டான்னாங்க. நான் கோபுரத்தில் உட்காந்துருக்கேன். இன்னும் 4 பேர் திருத்திட்டு வரேன். என்னால் 4 பேர் குடிக்காமல் திருந்திட்டு வராங்க. சூப்பர். நான் இன்னைக்கு போகிற ட்ரெஸ்ஸு, இந்த டாலர்ஸு, வாட்சு, இது வாட்ச் வந்து விக்ரம் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாரு. இந்த டாலர்ஸு, மிச்சது டிஷர்ட்டு, ஷூஸு, இதெல்லாம் ஷூஸ்லாம் வந்து பெரிய பெரிய மாஸ்டரு ஆக்டர் காலெல்லாம் பார்ப்பேன். இந்தமாதிரி பிராண்ட்லாம் நம்ம போடுவோமா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த குப்பையில் கட்சிது எனக்கு. சின்ன சின்ன தச்சிப்பேன், ஒரு 100 ரூபா 150 ரூபா கொடுத்து. ஸோ இது எல்லாமே நீங்கள் வேலை செய்யும் போது கிடைச்ச பொருள்? ஆமாம், சில பொருட்கள்லாம் எனக்கு வேலை செஞ்சு தான் கிடச்சிது. கோல்டெல்லாம் கிடச்சிது இல்லை, நான் பிராண்டாக இருக்கிறதுக்கு தேவையானது கிடச்சிது. ஓகே. இப்போ இந்த சமயம் பார்த்தீங்கன்னா கூலி ரிலீஸ் ஆக போகுது, அதோட ஃபீவர் போயிட்டு இருக்கு. எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கூலி பார்க்கறது? கூலியில் வேற பண்ணியிருக்கேன், நான் ஒரு 5 சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன். அப்படியா? ஆக்சுவலாக இவர் நம்ம ரசிகன் சார் இருக்கார்ல, அவரு நாகார்ஜுனா சார் இந்த பாட்டுக்கு ஆடுவார், கேரளா சோபி அண்ணன், அவர் கூட ஒரு 5 சீன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் அவ்வளோ மாண்டேஜ் மாரி தான், ஃபுல்லாக ஓடியாருது, அண்ணன் வெட்டுற மாரி, பொங்கலும் ஃபாலிங் பண்ணுற மாரி அந்த மாரி பண்ணியிருக்கேன். வந்ததுன்னா கொஞ்சம் இன்னும் ரீச் ஆகும். ஓகே. ஏன்னா லியோவில் பண்ணியிருக்கேன், நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் பண்ணியிருக்கேன். லியோவில் அர்ஜுன் சார் ஒருவர் தெரியுங்களா? அப்போ கேட்டு திறப்போம் போயிட்டு. ஒரு சின்ன ஒரு மாண்டேஜ் மாரி தான், எல்லா சின்ன சின்ன மாண்டேஜ் தான் எடுத்துட்டாங்க. ஓகே. இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டு வரணும், அப்படியே நம்ம சூரியன் மாரி வளர்ந்துட்டே வரணும், யோகி பாபனவே வளர்ந்துட்டே வந்துதான் சினிமா பற்றி என்னன்னு தெரியும். எத்தோடனே வந்தால் அமீன் போயிடுவோம், அது வேஸ்ட், அது புரோஜனம் கிடையாது. இப்போ வாட்டர் மேன் வந்தார்ல இப்படி 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 இப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் வரக்கூடாது, அது வந்து வேஸ்ட். அது ஓகே. நிறைய விஷயம் கற்றுட்டே வரணும். தாய் எப்படி பால் கொடுத்து நம்மளை வளர்த்துட்டு வராங்களோ, சினிமாவை பால் குடிச்சு கற்றுட்டு வரணும், அதான் நம்ம ஃபீல்னு. ஓகே. ஸோ ஃபைனலி வந்து உங்களுக்கு ஜெயிலர் 2 எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது? ஒரு ஆள் வரலன்ட்டு நம்ம கான்ட்ராக்ட் மாற்றி போடுவாங்க. ஆள் வர டைமில் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணார், ஜெயிலர் 2 ஆடிஷன் போகுதுடா, போய் பாப்பியாடா அப்படின்னு. குரு, நான் குரு இப்போ வேலையில் இருக்கேன், முன்னாடியே சொல்லி தான் நேற்று காலைல லீவ் போட்டு வந்திருப்பேனே குரு அப்படின்னு சொன்னேன். இல்லைடா இப்போ உடனே போய் பாடுறா அப்படின்னாரு. அங்கே போனோன்னு ஆடிஷன் வச்சாங்க, ஒரு 50-65 பேர் இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், என் வண்டி அந்த குப்பை வண்டி எடுத்துன்னு போயிட்டு, தூய்மை பணியாளர் வண்டி எடுத்துன்னு போயிட்டு ஓரமாக சந்தில் விட்டு, எங்கள் வீட்டுக்கு வேறு ஒரு சந்துருன்னு ஒருத்தர் இருக்காரு இங்கே, அவர் ஃப்ரெண்டுக்கிட்டனா கொஞ்சம் வண்டி கொடுங்கண்ணா, ஒரு ஆடிஷன் வந்திருக்கு, ஏன்னா விட்ட வாய்ப்பு போயிடாது, தலைவர் கூடலாம் கிடைக்கிது. ரொம்ப நான் கடவுத்தில் அப்போத்துலேருந்து கேட்டே இருப்பேன், ஒரு இந்த மாரிலாம் வாய்ப்பு இருந்தால். ஆனால் அவர் நர்சன் சாரோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, அவர் நம்ம விக்ரம் ப்ரோ, அவர் கேட்டுன்னே இருப்பார், அடிக்கடி என் வீடியோலாம் அமைச்சிட்டே இருப்பார், அந்த பையனுக்கு எதனா ஒரு வாய்ப்பு இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணால் அந்த வண்டியை விட்டு பப்ளிக் பாத்ரூமில் குளிச்சுட்டு என் ஓன் காஸ்டியூம், நம்ம எப்பவுமே பிராண்டாக தானே போனோம், நம்ம வேலை செய்கிறது வேறு விஷயம், அங்கே போகிற இடம் பிராண்டாக இருந்தப்போ ஒரு டைரக்டர் கல்ல பயங்கரமாக இருக்கான்ல அந்த பையன், துண்டாக இருக்கான் யாருன்ட்டு பார்ப்பாங்க. பயங்கரமாக போனேன், ஒரு ஆடிஷன் மேலே வச்சாங்க, ஓன் டைலாக் பேசினேன்.
பேசுனதால செலெக்ஷன் பண்ணாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அப்பா அவனை ஓகே பண்ணியிருக்காங்கப்பா. ஓ. அங்கே போன வேண்டியதான் ட்ரெஸ்ஸு இந்தமாரி ட்ரெஸ் இருக்கும் பார்த்தா எனக்கு ஒரு வேறு மாதிரி ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு ஆஃப் ட்ரவுசரு பனியனு அப்படின்ட்டு. அப்போ ஷூட்டுக்கு போயிட்டேன். நம்ம நேராக கேரளாவுக்கு போயிட்டேன். இருக்கு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு கொடுத்துட்டாங்க, ஒரு ஆஃப் ட்ரவுசர் கொடுத்துட்டாங்க. போன உடனே நர்ஸு சார் வந்தார். வந்து என்னை பார்த்துட்டே இருந்தார் அடிக்கடி. ஆனால் அந்த ஷூட்டில் பார்த்தாரு, ஃபோட்டோ ஷூட்டில் பார்க்கும்போது இவன் எப்படி இருந்தானே இப்படியா இருக்கான் அப்படின்ட்டு சட்டை கட்டுறாரு. உள்ளே பனியன் போட்டுக்கிறேன் கேட்டார். நான் போட்டிருக்கேண்ணே அப்படின்னு. ஏன்னா அவரை நம்ம பார்த்ததில்ல, பேசுனது கிடையாது ரொம்பலாம். நான் எந்த டேரக்டர்கிட்டையும் அவனை பேசுனது கிடையாது. இப்போ தான் வாய்ப்பு கிடைக்குது. போட்டிருக்கேடா கேட்டார். ஓகே நான் போட்டிருக்கேன், சட்டையை கட்டுறாரு. சட்டையை கட்டி நின்னேன். பா யாரா நீ அப்படின்னு. எனக்கு அது பயங்கரமாகிடுச்சு. அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு. நீ இப்படியே இருந்துடுறா அப்படின்னாரு. ஓ, இந்த டாலருக்கெல்லாம் மணிக்கிணிலாம் அந்த குப்பியில் இந்த மணிக்கெல்லாம் பயங்கரமாக போட்டு கடுகு மூக்குதி இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தேன். நீ இப்படியே இருந்துடுறா அப்படின்ட்டு ஒரு சின்ன இது மாரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, காஸ்டியூமர்லாம் வந்து கேட்குறேன், நீயே இதெல்லாம் போட்ட அப்படின்ட்டு. எங்களுக்குலாம் கிடைக்காது, கீழே அறந்துக்கிருந்து போச்சுன்னா ஃபைட்டில் அப்படி இப்படின்னு. இல்லை மேம் சார் தான் சொன்னார் அப்படின்ட்டு. ஏன்னா சில பேர் உள்ளே இருக்காங்கண்ணே, சார் அசிஸ்டண்ட்டு எல்லாமே. ஒரு மேம் ஒன்று இருக்காங்க, சாரோட அசிஸ்டண்ட்டு. இவங்களாம் சின்ன ஹெல்ப் பண்ணிகிட்டே வருவாங்க, எல்லாம் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நல்லா பண்ணுறான் நல்லா பண்ணுறான்ட்டு. அது ரொம்ப சந்தோஷம். நைஸ். ஸோ நெல்சன் அவர்கள் வந்து அவரே நிறைய பேரை மாற்ற ட்ரை பண்ணார் அவரோட படத்தில். ஆனால் உங்களை அப்படியே விட்டுட்டாரு. அப்படியே விட்டாரு. எனக்கு அது ஒரு மெயின் ஃபிட் என்னன்னா நம்ம உடம்பு தான். எல்லா படத்துலையும் சட்டை போட்டு நம்ம மறைச்சிடலாம். நம்ம உடம்பு காமிச்சா தான் நாளைக்கு ஒரு பாலிவுட் போகிறோமா ஹாலிவுட் போகிறோமா இல்லை, ஒரு கோலிவுட்லேயும் நல்ல நிலைமைக்கு வரணும்ல. அதுதான் நம்மளோட ஆசை. சரி, ஓகே. இப்போ நெல்சன் அவர்களோட படம் அப்படின்னும் போது அதில் காமெடிக்கு வந்து ஒரு தனி இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஏன்னா அவரோட படத்தில் வந்து காமெடி தான் ஒரு பெரிய ட்ராக் இருக்கும். ஆமாம், அதில் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களா காமெடியா? அது தெரியலண்ணே, இப்போ இது வரைக்கும் எதுவுமே போல. இனிமேல் மாறினா நல்லா இருக்கும். அதான் இவ்வளோ இதோட பாசிட்டிவ் சைட்ஸை நம்ம இவ்வளோ பேசுகிறோம், அதோட நெகட்டிவ் சைடுன்னு ஒன்று இருக்கும்ல. நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களை நிறைய பேர் வந்து கொஞ்சம் தப்பாக டீல் பண்ணுறதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்குண்ணே, நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் என்னன்னா ஒரு ஃபீலு குடும்பம் ஃபேமிலியிலே நடந்திருக்குண்ணே. அதெல்லாம் சொந்தக்காரங்க எல்லாமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இலக்காரமாக நினச்சிருந்தாங்க. ஏன்னா அம்மா வந்து கும்பகோணக்காரங்க, ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு, படிப்பறிவு கிடையாது. தங்கச்சிக்கு சுத்தமாக கிடையாது, எனக்கும் படிப்பறிவு கிடையாது, அப்பாவுக்கும் சுத்தமாக தெரியாது. படிச்சிருந்தா இந்தமாரி லைனில் வந்திருக்க மாட்டேன் நான். அதான் எனக்கு பெரிய கிஃப்ட்டே எனக்கு. ஏன் இந்தமாரி லைனில் வந்து வச்சிருக்காருன்னா கரெக்டாக தான் வச்சிருக்காரு போலது எங்கள் அப்பா அப்படின்னு நினச்சிங்க. ஓகே. சொந்த பந்தம்லாம் டிவி பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, சாப்பிடும்போது ஒரு மாதிரி இலகாரமாக அனுப்பிச்சி விடுவாங்க. அதெல்லாம் நிறைய நடந்துருங்கண்ணே. ஓகே. அதனால் வீடுலாம் இல்லாமல் இருந்தோம். இப்போ தான் வீடு வாடகைக்கே போயிருக்கோம். வீடு இல்லாத போது ஒருத்தவங்க கூட வீட்டில் வந்து மழை டைமில் வந்து படுக்க சொல்ல மாட்டாங்க எங்களெல்லாம். சாப்பிட போகும்போது ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அவங்க வீட்டுக்காரெல்லாம் சாப்பிட வந்தாருன்னா டிவி பார்த்துட்டு இருப்போம். எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. ஒரு மாதிரி இலக்காரமாக பார்ப்பாங்க. ஏய் அவர் சாப்பிட்ட பேருக்கு வந்து பாடுறான்னுவாங்க. நம்ம நான் சாப்பாடையாக பார்க்க போகிறோம், டிவி தான் பார்க்குறோம். அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்குண்ணே. ஓகே. ஃப்ரெண்டுங்களே நிறைய பேர் ஏன் இந்த வேலைக்கு வந்துன்னு கேட்டாங்க, தூய்மை படையில வேலையிலேயே. இப்போ அவனுங்க வந்து என்னை கூப்பிட்றானு சீஃப் கெஸ்ட்டாவான்னு. அதான் கடவுள் இருக்காருண்ணே, யார் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிருப்பாரு. அதான் இப்போது இது 2 இது இருக்குது, எக்ஸ்ட்ரீம் இருக்குல்ல. ஒன்று வந்து நம்மளை பார்த்து ஒதுக்குற ஒரு நிலையிலையும் நீங்கள் பார்த்து இருந்திருக்கீங்க. இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான படம் இது. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான படம்னா அது ஜெயிலர் 2 சொல்லலாம். சூப்பர் ஸ்டாரோட நடிக்கிற ஒரு அந்த ஜோனுமே இருக்குது. ஸோ 2மே எப்படி பார்க்குறீங்க? இங்கேருந்து இங்கே வந்தது இதுக்கு 2மே வந்தது காரணமே நம்ம தூய்மை பணியாளர் வேலை தானே. அந்த வேலையால் தான் 4 பேர் தெரிகிறேன். ஆடிஷனு போனேன், இதெல்லாம் ஓகே பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. நீங்கள் வந்து ரொம்ப தூரம் கடந்து வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இன்னும் அதுக்கு அடுத்தபடி நீங்கள் போவீங்கன்றது வந்து நாங்கள் நம்புகிறோம். இது எங்களோட பெரிய ப்ரேயர்ஸ்ன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.